மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது போதுங்க. இப்ப மடியிலிருந்து கரத்தை வெளியே எடுக்கிறான். அதுதான் அடையாளம். அந்த கரம் அடையாளம். இது சாதா கரம் கிடையாது. மடியிலிருந்து போடப்பட்ட கரம், மடியிலிருந்து எடுக்கப்பட்ட கரம் இது. அப்ப இந்த மடியிலிருந்து எடுக்கப்பட்ட கரம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதத்தின் புத்தகம் 74வது சங்கீதம் 11வது வசனம். உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். பாருங்களேன், அப்போ மடியிலிருந்து எடுக்கப்படுகிற கரம் என்பது நிர்மூலமாக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணம் என்ன பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு காரியத்தை நிர்மூலமாக்கிது. ஏன்னா இந்த மடியிலிருந்து எடுக்கப்பட்ட கரம்ன்றது எதை குறிக்குங்க? நிர்மூலமாக்குறது குறிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்குதுங்க? நிர்மூலமாக்கி இருக்கு.